Evangelical Mission presents சுவிசேஷத்தின் ஓசை கேளுங்கள் மாந்தரே, வாருங்கள் இயேசுவண்டை, வாருங்கள் இயேசுவண்டை. இன்றைய தேவ செய்திக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த தேவ செய்தியை வழங்க வருகின்றார் கிழக்கிழங்கை சுவிசேஷ பணியின் ஸ்தாபகரும் போதகருமான குகன் ராஜதுரை அவர்கள். இந்த தேவ செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தேவ செய்தியை கேளுங்கள், ஆசீர்வாதம் அடையுங்கள். சரீரம் தேவனாலே உண்டாக்கப்பட்டபடினாலே அது சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும், அல்லேலூயா, என்னுடைய ஏற்றம் தாழ்வுகள் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆத்மா எப்படி வாழ்கிறதோ அப்படி நாம் என்ன செய்வோம்? சுகமாயிருவோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினாலே அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், நீ அங்கே தங்கீர் என்று சொல்லவில்லை, நீ வரக்கூடாது என்று சொல்லவில்லை. என்ன செய்தார்? அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கிவிட்டார் என்று சொல்லப்படவில்லை, அவனை பிடித்தார். பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அதுக்கு பிறகுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் நம்மை தேவனிடத்திலே கொண்டு போவதற்காக வருகிறதே அன்றி தேவனை விட்டு விலகுவதற்காக வருவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் வருகிற சூழ்நிலைகள், அது சின்ன சூழ்நிலையா இருக்கலாம், பெரிய சூழ்நிலையா இருக்கலாம். ஒரு சின்ன முள்ளு கூட எங்களுடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வரும்? வேதனையை கொண்டு வரும். சின்ன சூழ்நிலை, பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு விலகி போகும்படியாக அல்ல, தேவனை உங்கள் ஆசீர்வாதத்துக்கான வழிகளை தேவன் திறக்கும்படியாக உண்டாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன், நீங்க இப்ப போய் கொண்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது ஒரு சூழ்நிலை. சிலர் உங்களோட படிப்புக்காக உங்களோட பிள்ளைகளை நன்றாய் வளர்த்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அது ஒரு பெரிய ஒரு டார்கெட். பிள்ளைய படிப்பிக்கிறது, பிள்ளைய சாப்பாடு கொடுக்கிறது. எங்கட சூழ்நிலைக்கு எக்ஸ்ட்ரீமாக மேலாக ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் நாம சில போல கடவுளை கூப்பிடுவோம். இங்க ஒரு மனிதனை பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் ஒரு லீடர், அதாவது கடல்ல அவன் ஒரு பெரிய பலசாலி, கடலின் ஆழங்களை அறிந்தவன், கடலின் காற்றுகளை அறிந்தவன், புயல்களை அறிந்தவன், படகை பற்றி அறிந்தவன், பல வருஷங்களாய்
படகும் கடலும் படகும் கடலும் இரவிலே பகலிலே எல்லாம் அவன் அந்த கடலோட ஒன்றி பிணைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு எக்ஸ்ட்ரீமான எந்த மனுஷனுக்கும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய விரும்பினார். எல்லாரும் சொல்லுங்க, எந்த மனுஷனுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதற்கு முதலும் ஒருவனும் செய்யல, அதுக்கு பிறகு இதுவரைக்கும் ஒருவரும் செய்யல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த ஒரு மனுஷன். அவன் சூழ்நிலையை கண்டு பயந்த மனுஷன் அல்ல. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் போனதான படகு, வாழ்க்கை படகு காற்றினாலே, சுழல் காற்று, இதுல அழகாய் சொல்லப்பட்டிருக்க 24ஆம் வசனம் வாசிப்போம். படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினாலே அலைகளினாலே அலைவுபட்டது. என்ன பட்டது? எல்லாம் சொல்லுங்க, அலைவுபட்டது. இன்னைக்கு பல சூழ்நிலைகளினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பம் அலைவுபடுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. எல்லாமே குடும்பம் ஒரு பிரச்சனை, எல்லா குடும்பமும் அப்படியே அலைவுபடும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நாங்க பார்த்திருக்கிறோம், ஒரு மகனுக்கு, எங்களுடைய பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா குடும்பம் முழுக்க அங்க அல்லோல கல்லோலப்படும். அப்படிதான் எல்லார குடும்பம். ஒரு குடும்பத்திலே ஒரு சின்ன பிரச்சனை அல்லது ஒரு சின்ன சிச்சுவேஷன் மாறுமானால் குடும்பம் முழுவதும் தலையடிக்குள்ள போயிடும். ஒரு சின்ன பிரச்சனை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகள் எப்படி தேவன் பக்கமாய் நம்மை திருப்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் அன்றைக்கு பார்க்க போறோம். இவனுடைய படகிலே பிரச்சனை வந்தது. இவனுடைய படகிலே எதிர்காற்று, படகு வலிக்க முடியாது, காற்று. இன்னும் கொஞ்ச நேரத்தால இவன் அந்த படகிலே இருக்கிற தண்டை விடுவான் என்று சொன்னா அப்படியே தூக்கி அடிச்சு விட்டுரும். நல்லா தெரியும். இயேசுவை கூட பாருங்க, இவர்களுடைய பிரச்சனை இயேசு கடவுளாக, அதுக்கு முதல் தான் என்ன நடந்தது? 5000 பேருக்கு பெரிய அற்புதம் எல்லாம் செய்ததை கண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சுகமானதை கண்டிருக்கிறாங்க. முகம் அற்புத மூர்த்தியாக இயேசுவை கண்டிருக்கிறாங்க. ஆனா இவர்களுடைய பிரச்சனை இயேசு கிறிஸ்துவை கூட என்னவாய் மாற்றிட்டு, ஆவேசமா மாற்றி. ஒருவருடைய குடும்பத்திலே வருகிறதான பிரச்சனைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை கூட இயேசுவாய் காண முடியாதபடி கண்களை என்ன செய்து போடும். பலருடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய கண் தெளிவாய் இருந்தால். இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் பிரச்சனை வரும்போது? இங்கே படகிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது இயேசு அவர்களுக்கு இயேசுவாய் காணப்பட முடியவில்லை. இயேசு கடலிலே நடந்து வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டார்கள், இயேசுவை கண்டார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த கலக்கம் இயேசுவை எப்படியாய் மாற்றினது? எப்படியா மாற்றினது? ஆவேசம். ஆவேசம் பல பல கருத்துகளுக்கு அதை சொல்லுவார். ஆவேசம், ஆவேசமா வாராண்டா, ஆவேசமா வாராண்டா. இங்க சொல்லப்படுகிற ஆவேசம் என்ன? பிசாசுக்கு பிசாசு என்று சொல்லாம என்னது? ஆவி 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 வருது. ஆவி என்னது? ஆவேசம். இயேசுலையும் பிரச்சனை இல்ல, நடந்து வர மகத்துவமான தேவனுடையும் பிரச்சனை இல்ல. தேவன் உலகத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அற்புத மூர்த்தி கடலின் மேலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனா பிரச்சனை வந்து யாருல? படகுல இருக்கிற சீஷர்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு தன்மை என்ன? கலக்கம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம். இயேசுவை நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படித்தான் இயேசுவை நீ காண முடியும். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். நீ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடினால் அவரை கண்டடையலாம். நீ அவரை கிட்டி சேரும் பொழுது அவர் உன்னை கிட்டி சேருவார். இல்ல நான் இப்படித்தான் ஆவேசமா காண வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆவேசமா தான் இருக்கு. எதை கண்டாலும் பயம். சிலாக்களுக்கு கரப்பதான கண்டா பயம், சிலாக்களுக்கு எலிய கண்டா பயம், சிலாக்களுக்கு அதை கண்டா பயம், சிலாக்களுக்கு இதை கண்டா பயம். சிலருடைய வாழ்க்கையிலே பயமான காரியங்கள் சிலருடைய வாழ்க்கையில பயத்தை கொடுக்கும். சின்ன வயதுல நீங்க போன அனுபவங்களுக்கு கூட நீங்க பயப்படலாம். பெரிய ஆக்களுக்கு தான்
எனக்கு சில காரியங்களுக்கு பயம் இருக்கு. பயம் இல்லாத மனுஷன் கிடையாது உலகத்தில். பயம் இருக்கணும், தேவனுக்கு பயம் இருக்கணும். ஆனா இங்க இயேசுவை பார்த்து அற்புதத்தை நீ எதிர்பார்க்கிற வேளையில, அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய வேளையில நீ பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்யும்படியா வர்றாரு. உன்னுடைய வீட்டுக்கு, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய படகுக்கு இயேசு அற்புதம் செய்கிறவராய் வரும் பொழுது நீ விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக உனக்குள்ளே பயம் இருக்கும். ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லி நாம வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். நாம என்ன சொல்றோம்? ஆவிக்குரிய மக்கள். நாங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுறார்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது என்ன வரும்? பலம். அப்ப நாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற மக்கள் என்று சொல்லி நாங்க பரிசுத்தமா வாழணும், நாங்க கர்த்தரோடு கூட இணைஞ்சு நடந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய சபைகள் இல்லை என்று சொல்லப்படுகிற சில சபைகள் இருந்து நாங்க ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லி வெளியில வந்திருக்கிறோம். நாம வெளியில வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இயேசுவை நாங்கள் வல்லமை உள்ளவராய், அதிசயம் செய்கிறவராய் இன்னும் காணல. நாங்க இன்னும் மீட் பண்ணல அவரை. பலருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க வெளியில வந்திருக்கலாம் பல சிச்சுவேஷனினாலே, பல சூழ்நிலைகளினாலே. நீங்க திருச்சபையை விட்டு திருச்சபைக்கு வெளியே வந்திருக்கிறதுனாலே நீங்க பயம் இல்லாதவர்கள் என்று அல்ல. சிலவளை நாம திருச்சபைகள் இருந்து திருச்சபைக்கு கடந்து வரும் பொழுதோ, அல்லது ஒரு விக்கிரகாராதனையிலிருந்து நாங்க தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து வரும் பொழுதோ, இயேசுவை நீங்க மகத்துவம் உள்ள தேவனாய் அறியும் வரைக்கும் சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில பயத்தின் மேலே பயத்தை கொண்டு வந்து கொண்டு பலருடைய வாழ்க்கையில தான் கர்த்தரை சரியாக அறியாதபடினால. ஆனபடியாதான் பவுல் சொல்றான், நானுமே அறிகிற அறிவின் மேன்மை அறியணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவரை அறியுங்கள். இன்றைக்கு சீஷர்களுடைய படகிலே நீ இருப்பதனால சூறாவளி வராதென்ற அல்ல. நம்முடைய ஆண்டவரை ஆவேசமானவராய் காணாமல் அதிசயம் செய்கிறவராய் கண்டால் அங்கே அதிசயம் நடக்கும். நாம் எப்படி தேவனை காண்கிறோம் என்றதிலே தான் விடுதலை தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நீ புத்தகத்திலே பார்க்கிற தேவனாக அல்ல. இந்த தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா, எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கான பட்டயமா இருந்து உலகத்தை படைத்து சர்வ உலகத்தையும் சாவித்து மனிதனை உருவாக்கி மனிதனுக்குள்ளே இருக்கிற வியாதியை நீக்கி சூழ்நிலைகளை மாற்றி கடலில் மேலே நடந்து செங்கடலை பிரித்து யோர்தானை பிரித்து அற்புதங்களை அடையாளங்களையும் செய்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்புவதை விட நாம் என்னதை நம்புறோம்? சின்ன துண்டு மறந்து கட்டளை சீட்டு. துண்டு 3 நாள் நம்முடைய கையிலேயே இருக்காது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவர் நம்மை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அற்புதம் செய்யும்படியா நம்முடைய வீட்டுக்கு கண்கள் தெளிவில்லை. வேதத்தில் சொல்லப்படும் உன்னுடைய கண் தெளிவா இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுக்க என்னவா இருக்கு? வெளிச்சமாய் தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் முழுவதும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகமாயிருக்கும், வெளிச்சமாயிருக்கும், பலமுள்ளதாயிருக்கும். எப்பொழுது நம்முடைய கண்கள் இயேசுவை நீங்க எப்படி காண்றது? இயேசு புயலோட வருவார், காற்றோட வருவார், கடலோட வருவார், எல்லாத்தோட வருவார். ஆனா உன்னிடத்திலே வரும்போது உன்னை சுகமாக்குகிறவராய் வருவார். ஆமென். இங்க பேதுரு, இயேசு, அங்கால சீஷர்கள், இந்த 3 பேரும் கடலின் மேலே இருக்கிறாங்க. சீஷர்கள் எல்லாரும் படகின் மேலே இருக்கிறாங்க. பேதுரு கடலின் மேலே நடந்து வந்து கொண்டிருக்கிறான். பேதுருவை நடக்க செய்கிற வல்லமை உள்ள தேவன், கடலையும் காற்றையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் கடலின் மேலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு மாறாதவர், கடலும் காற்றும் மாறல, இன்னும் அமர்ந்திருக்கல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அவர்கள் படகிலே ஏறின உடன் தான் என்ன கடலும் அமர்ந்தது, இன்னும் அமரல. இந்த அமர்தல் மத்தியிலே நான் பேதுருவை கிரேட் மேன் என்று நான் சொல்வதற்கு காரணம், அந்த கடல் அலை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் நம்பினான், நான் இயேசுவினிடத்திலே நடந்து போகலாம் என்று. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட